பிரகாஷ் அண்ணே, மேடையில் வந்து டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நீங்கள் எல்லா கட்சியிலிருந்தும் பெண் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. நீங்கள் மதிமுகவிலிருந்து, மனிதநேய மக்கள் கட்சியிலிருந்து, பெரும்பாலான கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலிருந்து வாசுகி, இப்படி எல்லா கட்சியிலிருந்தும் பெண் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. திமுகவில் இருந்து மட்டும் 2 ஆண் பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த மாநாடு மகளிர் மாநாடு. நீங்கள் ஏன் திமுகலேருந்து மகளிர் அணி இருக்கே, மகளிர் அணிக்கு ஒரு தலைவி இருக்காங்களே, அவங்கள ஏன் இல்லை அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்கள ஏன் கூப்பிடலன்னு நான் கேட்கல. நீங்கள் இந்த டிசைனை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? இந்த டிசைனை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவங்க சந்திச்சப்போ ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணது 2 ஆண்களை தானே அனௌன்ஸ் பண்ணாரு. அதனால அவர் சொன்னாரு, இவர் சொன்னார். அப்போ இது மகளிர் மாநாடுன்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள போல. ஓகே. அப்போ இது மாநாடுன்ற அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள தான் இருந்தது. சரி. அப்போ 2 பேர் ஆண் பிரதிநிதிகள் அனுப்புறேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன பேர்களை அனுப்பியிருக்காரு. RS பாரதி, TK இளங்கோவன். ஓகே. 2 ஆண் பிரதிநிதிகள் போயிருக்காங்க. அவங்க பங்கெடுத்திருக்காங்க. திமுக பங்கெடுத்திருக்கு. அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அதிமுக வரல. CV சண்முகம் பங்கெடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்பவும் அவர் ஆண் தான் அனௌன்ஸ்மெண்ட் அந்த சைட்லேருந்து ஒரு ஏசியமாக அஃபிஷியலாக வரல. அது அஃபிஷியலாகவே அவங்க வரல. மற்ற கட்சியினர் யாருமே வரல. இப்போ ஒரு சொல்கிறார் இல்லையா, கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டா அந்த மாநாடு வெற்றி பெறும் அப்படின்னு பேசினவர் சொன்னார். அதிமுக ஆட்சியில் என்ன மதுவிலக்கா நடந்தது? மதுவிலக்கில் அவங்களும் இருந்தாங்களே. சசிகலாவுடைய சாராய தொழிற்சாலை, அது எப்படி நீங்கள் சொல்வீங்க? அவங்களும் சாராய தொழிற்சாலை வச்சுருக்கக்கூடிய அதிபராக தானே இருக்காங்க சசிகலாவும் அதிமுகவும். அப்போது முதல்வரே ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருந்த சசிகலா தானே ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது சாராய தொழிற்சாலை வச்சுருந்தாங்க. ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க இப்போ புரட்சி தலைவின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தானே வச்சுருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட முதலமைச்சரே வச்சுருந்த கதை தானே அது. ஸோ இது மேனுஃபேக்சரிங்கு, டிஸ்ட்ரிபியூஷனு, அதில் எல்லாத்துலேயுமே பிரேக்கப் இருக்கிற கரப்ஷனு, அமுலுக்கு இவ்வளோ சார்ஜு, இன்னொரு பட்டருக்கு இவ்வளோ சார்ஜ், எல்லாமே கரெக்டு, எல்லாமே ஆகியவன் கரெக்டு. ஆனால் கூட்டணியை விட்டு வெளியில் வந்தால் தான் இது கரெக்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பொலிட்டிக்கலாக அவங்களுக்கு விஷயம் இல்லை. ஆனால் இந்த மாநாடு ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட்ன்றது ஒன்று இருக்குது. அந்த இம்பேக்ட் மது விலக்கு என்பது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது கிட்டத்தட்ட அது மறந்துடுவாங்களோ அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலவரம் தமிழக அரசியலில் கேப்பில் வந்துச்சு. யாரும் மதுவிலக்கை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன்னா ஒரு தடவை திமுக வாக்குறுதி கொடுத்து நாங்கள் வந்தால் மூடுவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தேர்தலில் நின்று அவங்க தோத்தாங்க. அப்போது அந்த தோல்விக்கு காரணம் இவங்க மதுக்கடைகளை மூடுவோம்னு சொன்னது தான் தோல்விக்கு காரணம் அப்படின்ற மாதிரியே பேசப்பட்டது. அதிமுக படிப்படியாக குறைப்போம். அப்போ அந்த தேர்தல் வாக்குறுதிகளை கம்பேர் பண்ணிங்கன்னா திமுக என்ன சொல்லிச்சோ அதே தான் அதிமுகவும் சொல்லியிருக்கோம். திமுக என்ன சொல்லிச்சு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்றத வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க. அப்போது அதிமுக ஜெயித்த உடனே எல்லாரும் பேட்டி எடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள்லாம் குடிக்கிறவங்க, டக்குன்னு மதுக்கடைகளை மூடினா நாங்கள் எங்கே போகிறது? ஸோ இது ஒரு பெரிய சோஷியல் டிசீஸ், சமூக வியாதி. இது மது குடிப்பது என்பது ஒரு சமூக வியாதி. அந்த சமூக வியாதியை நீங்கள் நிறுத்தணும் இல்லை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, குஜராத் மாதிரி, பீகார் மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு சோஷியல் ப்ராசஸ் என்பது இருக்குது. மறுவாழ்வு மையம்ன்றது இன்றைக்கி தமிழகம் முழுக்க இல்லை. மது மீட்பு மறுவாழ்வு மையம் என்பது இல்லை. ப்ரைவேட்டில் தான் இருக்குது. அவங்க கட்டையை வச்சு அடித்து கொலை பண்ணுவானுங்க துட்டை வாங்கிட்டு. அடியாட்கள் தான் அந்த மறுவாழ்வு மையத்தை உருவாக்குறாங்க. இந்த ப்ராசஸ்க்குள்ளே ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போகணும். 10,000 கோடி ரூபாய் அதிகமாக வருது. போன வருஷத்தை விட 10,000 கோடி ரூபாய் அதிகமாக மது விற்பனை ஆகுது அப்படின்ற ஒரு 35,000 கோடிலேருந்து 45,000 கோடிக்கு வருமானம் வருது அப்படின்ற லெவலுக்கு தமிழக அரசு புள்ளிவிவரங்கள் கொடுக்குதுன்னா அதுலேருந்து நீங்கள் எப்படி வெளியில் வருவீங்க? நீங்கள் ஒரு வண்டி 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற வண்டியை
நிறுத்தினோம்னா எப்படி பண்ணணும், அதை வந்து பிரேக் போடணும், ஆக்சிலேட்டர் இது பண்ணணும், கியர் மாற்றணும், அதுக்கப்புறம் தான் அந்த வண்டி நிற்கும். ஸ்லோவாக வரும், ஜீரோக்கு வரும் அந்த வண்டி. 80-90 கிலோமீட்ரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற வண்டியை டப்புன்னு நிறுத்தினீங்கன்னா வண்டி பல்ட்டி அடிக்கும். சமூகம் வந்து இதை தாங்குற அளவுக்கான விஷயங்களோட இன்னைக்கு இல்லை. அவன் வந்து மது குடிக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் அதிகமான விலைக்கு டாஸ்மாக் விற்கும்போது அதுக்கு போக முடியாமல் கள்ளச்சாராயத்தை நோக்கி அவன் வரான். ஓகே. ஆக மொத்தம் அவனுக்கு மது குடிக்கணுன்ற அந்த இன்டென்ஷன் வந்து பெருசாக இருக்குது. ஓகே. ஓகே. அந்த இன்டென்ஷனுக்குள்ளே தான் அவன் ஒர்க் ஆகிறான். ஸோ அதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகே. அதுக்கு இந்த மாநாடுன்றது வந்து ஒரு பெரிய பிரச்சார எந்திரமாக அமையும், ஒரு திருப்பு முனையாக அமையும். மற்ற எந்த அரசியல் கட்சியும் இந்த கோரிக்கையை முன்வைக்கல, இன்க்ளூடிங் திமுக. அதிமுகவே முன்வைக்கல. அதிமுகவுக்கு அந்த கடமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு கள்ளச்சாராய சாவு நடக்குது, திமுகவில் வந்து இந்த அளவுக்கு கள்ளச்சாராய சாவு நடக்குது, அதை நீங்கள் கட்டுப்படுத்தணும், கள்ளச்சாராயத்துக்கு முடிவு கொண்டு வரணும் அப்படின்றத வந்து ஒரு பொலிட்டிக்கல் கோரிக்கையாக வச்சு அவங்க கொண்டு போயிருக்கலாம். ஓகே. 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 ஆனால் அதிமுக அந்த வேலையை செய்யலை. அப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சி அந்த வேலையை செய்யுது. அது ஏன் கூட்டணியை விட்டு வெளியில் வந்து செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க. ஓகே. ஓகே. அதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? அரசியலுக்கு உண்மையிலேயே சம்மந்தம் இருக்குது. மதுபான ஆலைகளை மூடணும், அவங்க தான் வந்து ஆட்சியில் இருக்காங்க, அதிகாரத்தில் இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. அதிமுகலையும் அப்படி தானே இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் அதே நோட் தானே இருக்குது. மற்ற மாநிலங்களில் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய சயின்டிஃபிக்கான சோஷியல் ஆர்டர். இதில் வந்து பெண்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. ஓகே. அதை திருமாவளவன் அழகாக சொல்லிக்கணும். ஓகே.